ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர் போயிட்டு வீடியோ மேக்கர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால் ஓப்பன் கேட்குது. அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வரும், ஓப்பன் ஆகும். அது டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். கேலரிக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதாக இருந்தாலும் 20 தான் செலக்ட் பண்ண முடியும். பணம் கட்டிட்டோம்னா நம்ம எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 20 மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். திருப்பியும் ப்ளஸ் கொடுத்து திருப்பியும் 20 செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது போடணும்னு நினைக்கிறோமோ அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், எந்தெந்த பிக்சரெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவையில்லாது டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட்டு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு திருப்பி 20 செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவும் பிக்சரும் 2 வேணாலும் மிங்கிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சேனலில் என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே மிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் ஜுவல்லரி வீடியோஸ் போடுறதுக்காக நான் பண்ணினேன். இப்போ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டதுனால 2 பேர் கேட்டிருக்குறாங்க நம்ம குரூப்பில். என்னோட சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டதுனால அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு சரியில்லைன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை குப்பை தொட்டி மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணோம்னா காணாமல் போயிடும். அப்புறம் கீழே ஒரு மைக் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். மைக்கு டச் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ ஓட விட்றேன். வீடியோ ஓடுது. இப்போது நம்ம மியூசிக்கு ஆட் பண்ணலாம். பக்கத்தில் மியூசிக் சிம்பிள் இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு நம்ம என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த மியூசிக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் தான் ஓடும். 2 நிமிஷத்துக்கு மேலே அந்த மியூசிக் இருக்காது. திருப்பியும் ப்ளஸ் பண்ணி திருப்பியும் மியூசிக் கொடுத்தோம்னா திருப்பியும் ஓடும். இப்போ நான் அந்த வீடியோவில் நான் மியூசிக்கே எதுவும் போடலை, ஏன்னா சொல்லி கொடுக்கறதுனால போடலை. ஒரு 2 செகண்ட் மட்டும் வரும். இப்போது ப்ளஸ் கொடுத்துட்டு எப்படி கட் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே கீழிருந்து அப்படியே நம்ம ஃபோட்டோஸு, நம்ம எழுதுறது எல்லாமே எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பாருங்கள். ஃபோட்டோக்கிட்ட டச் பண்ணிவிட்டு அந்த ட்ரிம் இருக்குது, 2ஆக பிரிக்கிற மாதிரி. ஃபோட்டோ வீடியோ எதாக இருந்தாலும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு இப்போது நான் டைப் பண்ணுற மாதிரிங்க, உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ்னு டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணுற மாதிரி பெல் பட்டனையும் போட்டுடுறேன். இது எல்லாமே ஆப்ஷன் இருக்குது, நம்ம செல்ஃபோனில் இருக்கிறதா எல்லாமே. இது போட்டாச்சு. போட்ட உடனே ஓட விட்டோம்னா நம்ம ஓடும்போது அந்த வீடியோ அப்படியே ஓடும்போது அது அப்படியே மேலே வரும், முன்னாடி வரும். அது பார்க்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோன் நம்பர் டைப் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பியும் உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ் ஒரு இடத்துல போட்டுட்டேன். இப்போ ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லும் வேணும்னா அதை இழுத்து விட்டுக்கலாம். ஃபுல்லும் இழுத்து விட்டுக்கலாம். எந்த இடத்துல தேவையோ அது வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். கீழே எந்த இடத்துல நம்ம எழுதுனதை வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. போயிட்டு உங்களுக்கு எப்படி பிரைட்னஸ் வேணுமோ
நம்மளோட வீடியோவோட தரம் எப்படி இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வீடியோவை கன்வெர்ட் ஆகிடும். உங்களோட ஃபோட்டோ வீடியோ எல்லாமே மர்ஜ் பண்ணி இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க.